என் பசங்க இது வரைக்கும் நான் செஞ்ச எதுவுமே பிடிக்கலன்னு சொன்னதில்லை. இனிமேட்டு இந்த ரெசிபியை செய்யவே கூடாதுன்ட்டானுங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? குதிரைவாலி அரிசி பொங்கல் தாங்க. நல்லா தான் இருந்தது. ஏன்னா அவனுக்கு பிடிக்கல. பாசிப்பருப்பு இல்லைன்னு பச்சை பயிரை வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிட்டேன். இப்போ குதிரைவாலியை ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உடச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். தோல் இருந்ததுனால கழுவிட்டு சேர்த்துருக்கலாம். அதை யோசிக்காதையே சேர்த்துட்டேன். இப்போ தாளிக்கிற கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் நெய் சேர்த்து ஜீரகம், மிளகு, துருவின இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற குதிரைவாலி அரிசி பாசிப்பருப்பு கலவையோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பொங்கல் விசில் விட்டுருச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்குள்ளே தேங்காய் சட்னி அரைச்சி தாளிச்சிட்டேன். கொஞ்சம் தளர்வாக தான் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி மில்லட்லாம் சாப்பிட்றப்ப ரொம்ப கெட்டியாக இருந்தால் கான்ஸ்டிபியூஷன் வந்துடும். அதனால தான் என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கல, இருந்தாலும் சாப்பிட்டுட்டான்.